எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சார், இந்த செந்திப்பட்டி கேஸ்ல பாடி மார்ச்சரி போயிடுச்சு. ஓகே. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. குட். இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கப்புறமாவது ஜாதி ஒழிஞ்சிடும் நம்புறீங்களா நீங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அவ்வளவு ஈஸியா ஒழியாது, நம்ம தான் ஒழிக்கணும். இந்த ஜாதி ஜாதின்னு சொல்றாங்களே, ஆமா, அதெல்லாம் ஒரிஜினல் ஜாதி இல்லை. அதுக்குள்ள இருக்க 7-8 உட்பிரிவுகள், அதெல்லாம் தான் ஒரிஜினல் ஜாதி. ஒழிக்கணும்னு அங்கிருந்து ஒழிக்கணும். பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ள செந்திப்பட்டு வழக்கு திருநெல்வேலி நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரிக்குமாறு பரிந்துரை செய்திருந்தார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இனிமே நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. நீங்க திருந்தே மாட்டீங்களா? முதல்ல எஸ்பி ஆர்டர் போட்டாரு, ரெண்டாவது கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாம் அமைதியா போயிருங்க. உங்களால சின்னசாமி ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எல்லாரும் இதுக்கு உள்ள போட்டுருவேன். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க. மீச முத கலைஞ்சு போங்க. எல்லாரும் நீங்க முன்னாடி போங்க. போங்கப்பா, எல்லாரும் போங்கப்பா. நின்னுட்டே இருக்கீங்க, வண்டி அடியா. வெள்ளையம்மா, அன்னைக்கு அவங்க வெட்ட வர்றப்போ அவங்க காலில் விழுந்து நீ கதறதை பார்த்தத உடனே நீ ஊரை விட்டு ஓடிடுன்னு நினைச்சம்மா. ஆனா அவன் மகன் சின்னசாமி போராட்டம்னா என்னன்னு உறுதியா கம்பீரமா நின்று காட்டிட்டாமா. அம்மா, தாயே, அம்மா. நல்லா இருக்கியா தாயே? நல்லா இருக்கேம்மா. அண்ணன் எப்படிமா இருக்கு? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை அடிச்சாங்களாப்பா? நான் கூடவே வந்து அண்ணனை பார்த்துட்டு வரட்டாப்பா? வேணாம் தாயி, ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ மட்டும் அங்க வர வேணாம் மகளே. இன்னொரு முறை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தாங்க முடியாது தாயி. இந்தாரு வெள்ளையம்மா, நீயே இப்படி அழுதீனா அது பாவம் சின்ன பிள்ளை தாங்குமா? அழுகாதம்மா, அழுகாத, எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் எப்பங்க ஐயா சரியாகும்? இந்த நாட்டுல எப்பெல்லாம் அக்கிரமம் தரவரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவன் அவதாரம் எடுத்து வந்து எதிரி அழிச்சாங்கிற கதை உண்டு. இப்ப அந்த அவதாரம் மறுபடியும் எடுத்து வரணும், அரசியல்வாதியா வரணும். அதுவும் அதிகாரமிக்க அரசியல்வாதியா வரணும். அப்பத்தான் இதெல்லாம் சரியாகும். சரி, கோர்ட்டுக்கு போயிட்டானே, என்ன செய்யறது? சரி, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாம் அந்த கூறுகட்ட கழுதையால தான் வந்தது. எனக்கு வந்து பிறந்த சாவல சாவல கழுத வைக்கிற வீட்டுல இவன் கால் வச்சதால தானே இந்த ஊரு முன்னாடி குடும்பம் தலை குளிச்சு நிக்குது. போதுவான 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 இன்னும் வேணுவான போதுவா செத்து போல என்னன்னா ஆச்சு உனக்கு? பேசாம போனி. நான் மட்டுமா காரணம்?
அவரும் ஒரு காரணம், அந்த ஆண்டவன் ஒரு காரணம். நான் வள்ளிய பொண்ணா தானே பார்த்தேன், இந்த ஊர் தான் சாதியா பார்த்துச்சு. இங்கே பாருங்கவே, அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவங்களாம் நம்மளுக்கு காலங்காலமா கட்டுப்பட்டு இருந்தவங்க தானே. இப்போ முறை நம்மளை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். சிங்கமா இருந்த எங்க மாமனை எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாம திருவிழாமா அடக்கம் பண்ண வேண்டிய மாமா பாடியை கொண்டு போய் மாச்சல் வச்சு விட்டான். இன்னைக்கு எங்களுக்கு நடந்த நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எசைக்கு சொல்றது சரிதானப்பா. காலகாலமா சடங்கு செஞ்சது அவனுங்க தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா தப்பு தானே? தப்பு தான். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமவனும் ஏன் ஒண்ணுமா போய் சடங்கு செய்வான். சடங்கு செய்யறது இருக்கட்டும், நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாராவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கோமா? இப்ப பாரு, கேஸ் வேற போட்டான். ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு. இனிமே இது எப்ப முடியுமோ? அதுக்குள்ள அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போறேன். நீ எதுக்குல தனியா ஜெயிலுக்கு போற? மொத்த ஊரும் சேர்ந்து போய் அந்த படி தீர்த்துட்டு வந்துருவோம். கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்ல. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற நம்மள சாதி வெறியன் ஜாதி வெறியன்றாங்க, ஜாதியை ஒழிக்கணும் சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாம கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கோர்ட்ல என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்பு வர, அது வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வெள்ளையம்மா, ஏய் வெள்ளையம்மா, ஏமா உன் மாமியா எங்கம்மா? ஐயா வெள்ளையம்மா, உனக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுத்து என் தாத்தையும் போட்ட இடத்தையும் கொடுத்ததுக்கு இந்த ஊரே எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? யோ, என்னைய பார்த்துட்டு இருக்க கேள்வி. வெள்ளையம்மா, எஸ்ஐக்கு சொன்னது கேட்டே இல்ல. நீங்க வேலை பார்த்துட்டு போதும், வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போங்க. நாங்க வேற ஆளை வச்சுக்கிறோம். அப்படி கேளு. ஐயா மறு சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. ஆடுறா சக்க, நம்ம போட்ட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தல? நீ என்ன கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யாரோட தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க, வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்கினது. யார் யார் எடுத்து புடுங்கினது? இந்த இடமே நாங்க போட பிச்சல கத்திட்டு இருக்க. எல்லாம் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு போறோம், கிளம்பு எல்லாம் போங்க. போய் பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்துறானுங்க. போங்க. நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது.